பொள்ளாச்சியில் உள்ள மாசாணி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் திரளாக கூடும் பக்தர்கள். பொள்ளாச்சி அருகே பிரசித்தி பெற்ற ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் 14 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் மாசாணி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பதற்காக பக்தர்கள் பெருந்திரளாக குவிந்து வருகின்றனர். மாசாணி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் ஆனைமலை குன்றின் அடிவாரத்தில்தான் மாசாணி அம்மன் கோவில் உள்ளது. இங்குள்ள மாசாணி அம்மன் படுக்கை நிலையில் காட்சி தருவார். பிற கோவில்களில் இல்லாத ஒன்று மாசாணி அம்மன் கோவிலில் உள்ளது. அது நீதிக்கல் என்பதாகும். இந்த நீதிக்கல்லில் தமக்கு நீதி கேட்டு மிளகாய் அரைத்து பூசினால் மாசாணி அம்மன் அதனை நிறைவேற்றி தருவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தமக்கு துரோகம் செய்தவர்களை அம்மன் தண்டிக்க வேண்டும் என்பதற்காகவே ஏராளமான பக்தர்கள் இந்த நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். இதனால் மாசாணி அம்மன் கோவிலில் மிளகாய் பூசி விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலே ஒருவித அச்சம் இந்த பகுதி மக்களிடையே இருந்து வருகிறது. மாசாணி அம்மன் கோவிலில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டால் அம்மன் அருள் கிடைக்கும் என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். இத்தகைய சிறப்புமிக்க மாசாணி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் செய்யப்பட்டது. கோவிலின் ராஜ கோபுரத்திற்கு 8 கலசங்கள், கருவறைக்கு 3, திசை கோபுரங்களுக்கு 10, பரிவார மூர்த்திகளுக்கு 32 என மொத்தம் 52 கலசங்கள் ஏற்கனவே பொருத்தப்பட்டுள்ளன. காலை 9:15க்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மாலை அம்மன் திருவீதி உலா நடைபெறும். இந்த விழாவில் பங்கேற்க பக்தர்கள் பெருந்திரளாக குவிந்து வந்தனர். மாசாணி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பொள்ளாச்சியில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. பொள்ளாச்சியில் இருந்து ஆனைமலை வழித்தடத்தில் நாள்தோறும் 26 பேருந்துகள் இயக்கப்படும். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 30 சிறப்பு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டது. இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.